சமீப வாரங்களாக தமிழக காவல்துறை நடவடிக்கை மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளன. குற்றவாளிகளை பிடிக்கும்போது காவல்துறை மேற்கொள்ளும் துப்பாக்கிச்சூடு நடவடிக்கைகள் எல்லாம் மக்களின் நம்பகத்தன்மையையும் பாதுகாப்பையும் வலியுறுத்தும் நடவடிக்கைகள் போல் அல்லாமல் வெறும் கண் துடைப்பு நாடகமாகவே மட்டும் இருக்கிறது என்கின்ற கடுமையான விவாதத்தை மக்களிடையே எழுப்பியுள்ளது. குறிப்பாக கோவையில் 13 வீடுகளில் தொடர்ச்சியாக திருட்டு நடந்த பின் சந்தேக நபர்களை காலில் சுட்டு பிடித்தோம் என விளம்பரப்படுத்தும் ஸ்டாலின் மாடல் காவல்துறைக்கு மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இது அரசின் நிர்வாக தோல்வியை மறைக்கும் முயற்சி என அரசியல் விமர்சகர்களால் விமர்சிக்கப்படுகிறது. இது குறித்து மக்களும் அரசியல் விமர்சகர்களும் முன்வைக்கும் முக்கிய குற்றச்சாட்டுகள் என்னவென்றால், ஸ்டாலின் மாடல் காவல்துறை சூப்பர் காப் என்ற பெயரில் வாரந்தோறும் அதிரடி நடவடிக்கைகள் காட்டப்படுகின்றன. கோவையில் வீடுகளில் திருடியவர்களை காலில் சுட்டு பிடித்ததை காவல்துறை ஒரு சாகசமாக முன்னிறுத்துகிறது. என்ன ஸ்டாலின் சார், திரைப்படங்கள் பார்த்த எஃபெக்ட் போல சினிமா காட்சிகளை நிஜமாக்கி பேர் வாங்க நினைக்கும் இது போன்ற செயல்களை என்ன சொல்வது? காவல்துறையின் இந்த துப்பாக்கி சூடு நடவடிக்கைகள் பெரும்பாலும் கஞ்சா விற்பனையாளர்கள், திருட்டு வழக்கில் சிக்குபவர்கள் மற்றும் சிறிய ரவுடிகள் மீதே நடத்தப்படுகின்றன. இன்னும் சொல்ல போனால் கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளிகளான சதிக், அபுபாக்கர் சித்திக் போன்ற பயங்கரவாதிகள் தமிழக காவல்துறையால் கண்டுபிடிக்கப்படவில்லை. மாறாக அவர்கள் ஆந்திரா மற்றும் கர்நாடக காவல்துறையினர் கொடுத்த தகவலின் அடிப்படையிலேயே பிடிபட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 2023ஆம் ஆண்டு NCRB எனும் தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் படி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து அதிர்ச்சிகரமான தகவல்களை வெளிப்படுத்துகின்றன. பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் சைபர் குற்றங்கள் 18% அதிகரித்து உள்ளன. குழந்தைகள் மீதான குற்றங்கள் 12% உயர்ந்துள்ளன. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் சூழல் நிலவுவதாக தெரிவித்துள்ளது. தற்போது வரை சதவீதங்கள் கூடிக்கொண்டேதான் இருக்கின்றன. இந்த நவீன கால குற்றங்களை கட்டுப்படுத்த தொழில்நுட்ப ரீதியாக திறமையான நடவடிக்கைகளை எடுக்காமல் காலில் சுடும் பழைய பாணியிலான நடவடிக்கைகளை மட்டும் நம்பியிருப்பது அரசின் இயலாமையை காட்டுவதாக கூறப்படுகிறது. பெரிய குற்றவாளிகள் சுதந்திரமாக சுற்றி கொண்டிருக்கும் வேளையில் பிடிபட்ட சிறிய குற்றவாளிகளை சுட்டு பிடிப்பது விளம்பரத்திற்காக மட்டுமே என்று மக்கள் கருத தொடங்கியுள்ளனர். பணம் இல்லாத ஏழைகளின் மீது பொய் வழக்குகளை போட்டு தமிழக சிறைகளை நிரப்பும் வேளையில் இறங்கியுள்ள ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஏவல் துறை பணம் படைத்த குற்றவாளிகளுக்கு சலாம் போடும் நிலையில் உள்ளார்கள். ஆனால் அந்த குற்றவாளிகளோ கவர்மெண்ட்டுக்கே ஹாய் சொல்லி சுதந்திரமாக வெளியில் சுற்றுகிறார்கள். என்ன ஸ்டாலின் சார், 4 ஆண்டு ஆட்சியில் உங்கள் இரும்பு கரம் துருபிடித்து விட்டதா என மக்கள் கேட்கிறார்கள்.